புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா வழக்கம் போல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று முதுநிலைப் பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டது. காலை 6:30 மணி அளவில் துவங்கிய இருபெருவிழா கூட்டுப்பாடல் திருப்பலியினை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்றது. அருட்தந்தை ஜோசப் பால், அருட்தந்தை அருமை செல்வம், அருட்தந்தை மரி ஆண்டனி, அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனிற்காகவும் நன்றி அறிதலுக்காகவும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். முன்னதாக புனித பேட்ரிக் சொரூபம் தாங்கிய சிறிய தேர் பவனியாக கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி புனித பேட்ரிக்கின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இந்த விழாவினை வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருவது வழக்கம். அந்த வகையில் திருப்பலியின் போது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள், பள்ளியின் நலன் விரும்பிகள், புதுவை வாழ் மக்கள், பொதுத் தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியோரது நலனுக்காக சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டது. பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளாளர் பிரடிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பிரெடரிக், முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா உள்ளிட்டோர் தலைமையில் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.